போடுறதில் நான் தலையிட மாட்டேன். அது மாதிரி விஷயங்களில் நான் முன் வர மாட்டேன். ஆனால் நான் இன்றைக்கி முன் வந்திருக்கேன்னா என் மனசில் அவ்வளோ கொந்தளிப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ மனவேதனை இருக்குது. இந்த கரூர் விஷயத்தை பற்றி மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஒவ்வொரு வீடியோவும் ஒருத்தவங்களும் பேசுகிறத வச்சு பார்க்குறப்ப, அந்த ஜனங்க கஷ்டப்படுறத பார்க்குறப்ப அதை அந்த துயரத்தை தாங்கவே முடியல. ஈஸ்வலாக நம்ம எல்லோரும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆழ்ந்த இரங்கல், எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கல்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. ஆனால் இதனால் பாதிக்கப்படுறது அங்கே போய் யாரெல்லாம் இழந்தாங்களோ அந்த குடும்பங்கள் தான். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். நான் இந்த மக்களுக்காக சொல்கிறேன். அப்போ நம்மளுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் திரும்பி அதை வாங்க முடியாது. அப்படி இருக்கப்பட்ட ஒரு தருவாயில் நம்மளை நாம் பாதுகாத்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பிச்சு போயிட்டாரு, கண்டுக்கலை, பார்க்கலை. நீங்கள் ஒரு விஷயத்தை என்றைக்குமே நம்ம படிச்சிருக்கோம். தொலைநோக்கு பார்வையில் நம்ம சிந்திக்கணும். நம்ம ஒரு சிந்தனையை சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தக்கூடாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் ஒரு தலைவர், ஓகேங்களா? அப்படி இருக்கையில் இப்போ அவருக்கே நிறைய பாருங்கள், கரண்ட்டு கட்டாக இருக்குது, செருப்பு வீசப்பட்டிருக்கு, மக்களை அப்போ அவரை ஏதோ தாக்குதல், அவருக்கு ஒரு தாக்குதலை தான் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். ஓகேவா? அப்போது இந்த விஷயத்தில் அவர் அங்கே நின்று இருந்தா, அவர் மனசு என்னடா மக்களுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு மனசு குழம்பிட்டார். முதல்ல மனசு பாதிக்கப்பட்டுருச்சு அவருக்கு. ஏன்னா நம்மளை நம்பி வந்துட்ட மக்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு முதல்ல அவருக்கு பதற்றம் வந்துருச்சு. இன்னொன்று என்னென்னா, விஜய் அவர்கள் அங்கே நின்று இருந்தால் இன்றைக்கி 37 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. இதை தாண்டி 1000-2000 பேர் இறந்துருப்பாங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ திடீர்னு விஜய் அவர்களுக்கு கூட தாக்குதல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ விஜய் அவர்களுக்கு தாக்குதல் நடந்திருந்தால் அங்கே இருக்க தொண்டர்கள் சும்மா விடுவாங்களா? அங்கே இருக்கிற பவுன்சர்கள் சும்மா விடுவாங்க? யாருமே சும்மா விட மாட்டாங்க. உடனே நீ என் தலைவனை தாக்குறியா, நான் ஒன்றை தாக்குவேன், நீ என்ன தாக்குவேன்னு பெரிய ஒரு பெரிய போராட்டமே இருந்திருக்கும். கரூரே ரத்த களத்தில் போயிருந்திருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்ணணுன்றதுக்காக தான் தலைவர் இப்போ நம்ம இருந்துகிட்டே இருந்தால் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கோம், கூட்டம் விலகி காத்தோட்டம் அவங்கவுங்க நிம்மதியாக வீடு போய் சேரட்டும் அப்படின்ற ஒரு மனோநிலையில் தான் உடனே இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசு கஷ்டப்பட்டு தான் விஜய் அவர்கள் அவங்க கிளம்பிட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதுபோல் விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பாங்க, கண்டிப்பாக சந்திப்பார், சந்திக்காமலாம் இருக்க மாட்டார். ஆனால் அவருக்குன்னு ஒரு சில இப்போ அரசு விதிக்கிற சட்ட விதிகள் இருக்கும். நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் போனால் கூட்டம் சேரும், திரும்பவும் கலவரம் வரும் அப்படின்னா மேலே இடத்துல அவருக்கு ப்ரெஷர் இருக்குது. அதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் சரி பண்ணி தான் வர முடியும். ஸோ இதை நீங்கள் உணரணும். உடனே விஜயால் தான் வந்துச்சு, விஜயால் தான் நடந்தது அப்படின்னு நம்ம குருட்டாக நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? இது செகண்ட் திங். தேர்டு நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்களுக்காகவும் சொல்கிறேன். விஜய் அண்ணா, நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். நீங்கள் மக்களை நினச்சி இது மாதிரி நடந்துருச்சேன்னு நீங்கள் எவ்வளோ துயரத்தில் இருக்கீங்கன்றதை எங்களால் உணர முடியுது. அது நான் இது வரைக்கும் யாருக்காகவும் இந்த மாதிரி வீடியோவோ ஆடியோவெலாம் நான் போட்டதே இல்லை. நான் விஜய் அண்ணா, நான் உங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆடியோ போடுறேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு சரியான சேஃப்டியே இல்லை அப்படின்றதே என் மனசு உணருது. ரொம்ப நிஜமாகவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. என் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்களுக்கு இப்படி நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ணா, நீங்கள் எதுக்காகவும் மனசு தளராதீங்க. எல்லாத்துக்கும் எல்லாரை விட இந்த உலகத்தில் எல்லாரை விட சுப்ரீம் ஒருத்தவர் இருக்கார். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஸோ எல்லாமே நல்ல முறையில் நடக்கும். இனி எந்த ப்ராப்ளமும் வராத அளவுக்கு சில தந்திரங்களை நம்ம செயல்படுத்தணும். நம்ம தொண்டர்களே ஒரு காவலர்களாக மாறி எந்த இடத்துலையும் பிரச்சனை வராத மாதிரி இனி செயல்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறைகளை எல்லாரும் செய்யுங்க. மக்களே, நீங்களும் உஷாராக இருங்க. உங்களுடைய உடல்நலத்தை பேணி காக்கிறதோ, நம்மளோட ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதோ எல்லாமே நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அது மாதிரி யாருமே ஒரு ரசிகனாக போகாதீங்க. நம்ம இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும், இந்த தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நல்ல திட்டங்களை கொண்டுட்டு வர்ற ஒரு தலைவர் கிடைச்சிருக்காருன்னு போங்க.
ரசிகர் போயிட்டாரு அப்படியே வண்டி பின்னாடி ஓடணும் ஏறணும் அப்படிலாம் ஒரு பாசத்தை வெளிப்படுத்தணுன்ற அவசியமே இங்கே கிடையாதுங்க. நீங்கள் வீட்டிலருந்தே ஓட்டு போடலாங்க. வீட்டிலருந்து இப்போ மீடியா பெருகிடுச்சு, நீங்கள் போய் கிட்ட நின்று அவரை பார்த்து தான் பேசணும் அப்படின்னு நீங்கள் யாருமே அதிசயமே கிடையாதுங்க. எல்லாருக்கும் 2 காலு 2 கை தாங்க இருக்குது. யாரும் வந்து வேற்று கிரகத்துலேருந்து வரலை. அதனால நீங்கள் வந்து ஒரு மனுஷனை அதிசயமாக பார்க்காதீங்க. முதல்ல மனுஷனை அதிசயமாக பார்க்க என்னங்க இருக்குது, அவர் செய்கிற செய்கையை வந்து அதிசயமாக பாருங்கள். பரவாயில்லையே, மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிறாரு அப்படின்னு அதை அதிசயமாக பாருங்கள். அப்படின்னும் விஜய் தொட்டுட்டா வந்து விஜய் நான் எல்லாருமே சொல்கிறேன், இவங்க தொட்டுட்டா பெரிய சந்தோஷம் அப்படிலாம் அதில் சந்தோஷம் அடையாதீங்க. நல்ல நல்ல திட்டங்களில் சந்தோஷம் அடைங்க, உயர்வில் சந்தோஷம் அடைங்க, நமக்கு நல்லது செய்கிறத நினச்சி சந்தோஷம் அடைங்க. மக்களே, நீங்கள் வந்து சில விஷயங்களில் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. முதல்ல எதுக்கு ஒருத்தரை பார்த்து உணர்ச்சி வசப்படுறீங்க, ஐயோ நான் இவங்களை பார்த்துட்டு அப்படின்னு எதுக்கு அழறீங்க? யாரும் எதுவுமே வரல, நம்ம தாய் தந்தையை தவிர யாருமே நமக்கு பெருசாக பண்ணலை. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஓகே விஜய் வராரா, அவரை வரவேற்போம். அவருக்கு வந்து நம்ம நல்லது, அவர் ஏன் நம்ம வரவேற்கணும், அவர் நமக்கு நல்லது செய்வாருன்னு நம்ம வரவேற்கிறோம். அந்த எண்ணத்தில் இருங்க. டிவி மூலயமா நிறைய காணொளிகளை பாருங்கள். கர்ப்பிணி பெண்ணுங்கள், நார்மலாக பெண்கள், குழந்தைகள் இவங்களாம் போய் கஷ்டப்படாதீங்க தயவு செய்து. ஏன்னா இப்போ ஒரு கூட்ட நெரிசல் வருது அப்படின்னா ஒரு ஆண் கூட தப்பிச்சிடுவோம், ஆனால் பெண்களால் தப்பிக்க முடியாதுங்க. ஒரு குழந்தையாலோ பெண்களாலேயோ தப்பிக்க முடியாது. அதனால் வந்து பொதுவாக பெண்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நன்மை பயக்கும் அப்படின்றது இது என்னோடய தனிப்பட்ட கருத்து. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். எல்லோரும் விழிப்புணர்வோடு இருங்க. நம்ம படிச்சிருக்கோம், அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு சிந்தியுங்கள். அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை கேளுங்க. அவருடைய டாக் கேட்டேன், நேர்மையாக கரெக்டாக சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி வந்து அது மாதிரி யோசிங்க, அது மாதிரி சிந்திங்க. ஏன்னா ஒரு படித்தவன் எப்படி சிந்திக்கணுன்றத அண்ணாமலை அவர்கள் தான் நிரூபிக்கிறார். அது மாதிரி அவர் படித்த மாதிரி சிந்திங்க. அது மாதிரி வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் மக்களே. நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம சந்தோஷமாக வாழறதுக்காக தான் இன்னும் ஒரு அரசியலை நம்ம எதிர்பார்க்குறோம், வேறு ஒரு அரசியலை. நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக எதிர்பார்த்துட்டு நாமளே போய் அங்கே உயிரை விடக்கூடாது. அது ரொம்ப வந்து வேதனைக்குரிய விஷயம். இதுவே இந்த தமிழ்நாட்டில் இதுவே கடைசி இறப்பாக இருக்கட்டும். இனி ஒருத்தர் கூட இறக்கிறதுக்கு யாரும் காரணம் ஆகிடக்கூடாது மக்களே. முதல்ல உயிர் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் நாம் உயிரோடு இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும். அதனால் உயிர் முக்கியம். உங்கள் உயிரை உங்கள் கையில் தான் இருக்குது காப்பாற்றிக்கிறதுல. ஓடாதீங்க, தொங்காதீங்க, மரத்து மேலே ஏறாதீங்க, கத்தாதீங்க. சைலண்ட்டாக எதையும் மூவ் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க, நீண்ட ஆயுளோடு இருங்க. நன்றி மக்களே, நன்றி.